வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். சரி, இதுல சில உருட்டுக்கள் கலந்திருக்கின்றன. ஓகே, ஃபர்ஸ்ட் அஷ்டம சனி அமைப்புகள்ல ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம்ல, அதற்கான விளக்க அமைப்புகள்ல நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இந்த இந்த ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்த ஒரு நபர் நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 போல வந்த ஒரு அப்பாயின்மெண்ட் அவரு. சரி, ஜாதகம் இதுதான், பேர் குறிப்பிட வேணாம், யார் நபர் எதுவும் குறிப்பிட வேணாம். மலேசியாவில் உள்ள ஜாதகம் 26 மே 93 1:59 PM. அப்போ ஜாதக கட்டம் இங்கே வந்தாச்சு. சரி, ஜாதகத்தை இந்த வாட்டி ஜாதக அமைப்புகளை உங்களுக்கு டிகிரியோடையே நான் போட சொல்றேன். சரிங்களா? இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாகி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி திக்பலமாக இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல உச்சமாகி ஸ்தான பலத்தின் அதிக சுப அமைப்புல சுக்கிரன் இருக்கிறாரு. லக்னாதிபதி இங்க திக்பலமாக இருக்கிறாரு, உச்சனின் வீட்டில் இருக்கிறாரு, கடுமையான சுப அமைப்புல இருக்கிறாரு. 3 குவாலிட்டி லக்னாதிபதிக்கு இருக்கு. அடுத்ததாக புதன் கேது குருவின் பார்வையில சுக்கிரனின் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. அண்ட் சந்திரன் 12ஆம் இடத்துல கடகத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க. சரி, இதுதான் ஜாதகம். ஜாதகம் போட்டோடனே இயல்பாக கேட்குற மாதிரியான சில விஷயங்களை செக் பண்ணுவோம்ல. அதுல திருமணம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டோடனே நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, உடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேது தசை சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கேது தசை கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பை கொடுத்துருக்கோம். ஜூன் 2022ல திருமணம், பெண்கள் காதல் மாதிரியான அறிமுகம் வந்ததா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாரு. இப்போ அந்த விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஓகேங்களா? இது அஷ்டம சனியில யாரெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இதுல என்னன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன, இந்த மாதிரி வீடியோ விஷயங்கள் போடுறது ரொம்ப தெளிவா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. 2வது ஒரு விஷயம் சொன்னாரு. அது பின்னாடி சொல்றேன். அது 10 பொருத்தத்தை பத்தியான ஒரு விஷயம். இந்த இடத்துல கேது தசையில சுக்கிரன் புத்தியில 2022க்கு பிறகு திருமணம் அமைப்புகள் நடந்து இப்போ டிவோர்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சுனே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நான் ஜாதகம் பார்த்தோன்னே உங்களுக்கு திருமண அமைப்பு இப்போ இல்ல 34 வயசு. ஏன் எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, குரு சுக்கிரன் நேரடி தொடர்புல இருக்கிறாங்க. சமசப்தம அமைப்புல பார்வை. ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய குரு குரு த குரு சுக்கிரனின் அமைப்புகள் கண்டிப்பாக தாமதமான குழந்தையை, தாமதமான திருமண அமைப்பை, தாமதமான தாம்பத்திய அமைப்பை. இதை கொஞ்சம் பர்சனலா நான் அவர்கிட்ட சில விஷயம் சொன்னேன். அவர் ஒரு விஷயம் திரும்ப கால் கட் பண்ணும்போது சொன்னாரு, "நான் ஜாதகம்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி யூனிக்கான பலன் யாரும் சொல்லல" அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரம். ஓகேங்களா? சரி, என்ன எல்லாம் பேசி முடிச்சிட்டோமா? இன்னொரு கல்யாணம் இருக்குன்னு நான் தான் சொன்னேன். அவரு சொல்லல. ஓகேங்களா? அவருக்கு கல்யாணத்துல மனசே விட்டு போன ஒரு நபரா தான் இருந்தாரு. நான் அவர்ட்ட சொன்னேன், "இன்னொரு திருமண விஷயம் இருக்கு பிரதர் உங்களுக்கு. இதே கேது திசையில, புதன் புத்தியில, கேது திசையில 11ஆம் வீட்டு அதிபதி வரும்பொழுது உங்களுக்கு திருமணத்த பண்ணி வைப்பாரு. அதுக்கு அப்புறம் சுக்கிர திசையில மிகப்பெரிய யோக அமைப்புகள்ல சில தன்மையில இருப்பீங்க. இந்த விஷயத்துல இருப்பீங்க. பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருப்பீங்கன்ற மாரி சில அமைப்புகள சொன்னோனே, அவர் அப்படியே எல்லாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவரோட அந்த திருமண விஷயத்துக்கு பேச வந்தோம். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே சொல்லிக்கிறேன். ஒரு சாம்பிள் வீடியோவா தான் உங்களுக்கு இது குடுக்குறோம். சரி, என்ன நான் பார்த்துட்டு இதுல என்ன சோகமா இருக்கும்னா, பிரதர் 10 பொருத்தம் போட்டு சூப்பர். இந்த மாரி பொருத்தம் கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்களேன்னோனே, போன ஜென்மத்துல நீங்க தான் கணவன் மனைவினே சொன்னாங்கன்னு சொன்னாரு. எனக்கு இது ஆஹா! இத மறந்துட்டோமே. கண்டிப்பா அடுத்த வீடியோல பேசுறேன் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. போன ஜென்மத்திலே நீங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இந்த ஜென்மத்தில நீங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சொன்னாங்க. டிவோர்ஸே ஆச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா அவர் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்ல, அஷ்டம சனி அப்படின்னு வரும்பொழுது, எந்த அமைப்புகள்ங்க தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேங்க. நீங்க என்ன ஏசுனாலும் பரவால்ல, என்ன சொன்னாலும் பரவால்ல. கடகராசியில இருக்கிறவங்க, சிம்ம ராசியில இருக்கிறவங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி முடியும்போது, அவன் அப்பவே சொன்னான் அப்படின்னு. சிம்ம ராசிக்காரங்க இப்ப கண்டிப்பா என்ன கெட்ட வார்த்தையில கூட ஏசுவீங்க. ஆனா 2027ல நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அஷ்டம சனிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அஷ்டம சனி முடியும்போது உங்களோடு இருக்காது. இது 100ல 98 விழுக்காடு கடகராசிக்காரர்களுக்கு இது பொருந்தும். இதுல நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்க அப்படின்ற விஷயமும் இதுல வெளிப்படும். ஓகேங்களா? உங்கள டியூன் பண்றது தான் அஷ்டம சனி. ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய அறிமுகங்கள், காதலோ, நட்போ, உறவோ, ஏதோ ஒண்ணு, பிசினஸோ, தொழிலோ எதுவுமே கை கொடுக்காது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாவே புரிஞ்சுக்குங்க. இதுல அப்படி பார்க்கும்போதே எடுத்தோனே முதல் கேள்வி, "இன்னும் கல்யாணம் நடக்கலையா?" அப்படின்னு கேட்டேன். ஏன் இத கேட்டேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, அஷ்டம சனி இங்க சுக்கிரனோட வீட்ல இருக்கும்பொழுது கண்டிப்பாக காதல்ல பிரிவை கொடுத்தே தீரும்.
கல்யாணம்ன்றதே 35 வயசுக்கு மேல தானே. எப்ப தாம்பத்தியத்தோட வாழ்ந்தீங்க? இன்னொரு விஷயம் கொஞ்சம் அவருக்கு மட்டும் பெர்சனலா தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அவர் அப்படியே அதிசயிச்சு போனாரு. உங்களுக்கு இது தாமதமாக தானே இருக்கு. அவ்வளோ சீக்கிரமாலாம் உங்களுக்கு இல்லையே. ஆமாண்ணே இந்த விஷயங்கள் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்ப இந்த அமைப்புகள்ல ஜோதிடம் இருக்கும் அப்படின்னா இப்படிதாங்க இருக்கும். இதுல இந்த பரிகாரம், இன்னொரு பரிகாரம், இன்னொரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேர குழந்தைக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பரிகாரம்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா. அதையும் நான் கூடிய சீக்கிரம் வந்து YouTubeல நான் போஸ்ட் பண்ண சொல்றேன். ஸோ இந்த அமைப்புகள்ல பார்க்கும்போதே திருமணம் தாமதம் அவர்கிட்ட நான் விளக்கங்களும் சொன்னேன். இந்த அமைப்புகள்ல பாருங்க ராசிக்கு 7ல இவரு வந்துர்றாரு. ராசிக்கு 7ல சனி. லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சனி. சாரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி. ஆ ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி. ராசியில செவ்வாய் அமர்ந்து 7ஆம் இடத்த பாதிக்கிறது. இந்த அமைப்புகளோட சேர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, லக்னத்துக்கு 5ஆம் இடம் இயல்பாக இந்த தன்மைகள்லாம் தாமதமான குழந்தை அமைப்பு, கண்டிப்பாக குழந்தை அமைப்பு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி, சில டீட்டெயிலான சில விஷயம் சொல்றப்ப அவர் சொன்னாரு. இந்த மாரி யாரும் எனக்கு சொல்லலண்ணே அப்படின்னு. இதுதாங்க விஷயம். அப்ப ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானம். அத சொல்லக்கூடாது. ஆனா சொல்றேன். 10 பொருத்தத்த பார்த்து ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்றீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. சரிங்களா? வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.